வணக்கம். இன்றைக்கி டே 28 கன்ஸ்ட்ரக்ஷனோட அப்டேட்டு. இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நேற்று ஃபுல்லாகவே அந்த தரையில் வந்து ஒன்றரை ஜல்லி கொட்டி சிமெண்ட் போட்டு எல்லாத்தையும் நல்லா டைட் பண்ணிவிட்டு, கான்க்ரீட் மாதிரி போட்டு டைட் பண்ணிவிட்டு, இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக வந்து அந்த லேப்ட்டுக்கு லென்டில் லெவல் வரைக்கும் ஹைட் போட்டுட்டு, அந்த லேப்ட்டுக்கு வந்து பலகை அடிச்சிருந்தாங்க ஃபுல்லாக. ஸோ நம்ம வந்து இங்கே ஹாலில் இது வந்து ஓப்பன் கிச்சனாக விட்டுருவோம். இங்கே ஓப்பன் கிச்சனாக விட்டுட்டு அண்டு 11 அடி வரைக்கும் ஓப்பன் கிச்சனாக விட்டுட்டு, இது வரைக்கும் ஹாலில் எந்த விதமான லேப்டும் இல்லை. அண்டு இதை பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே ஃபுல்லாகவே வந்து லேப்ட்டு தான். ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமில் ஃபுல்லாக லேப்ட்டு தான் வச்சுருக்கோம். ஸோ ஒரு நீட்டுக்கும் லேப்ட் அடிச்சுட்டு அந்த லேப்ட்டுக்கு பலகை அடிச்சு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ரூமில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ரூமில் நமக்கு ஒரு டயலமாவில் இருப்போம். என்னென்னா, லேப்ட்டுக்கு பதிலாக லோ ரூஃப் இந்த மட்டை இருக்குது இல்லைங்களா, இந்த மட்டை வரைக்கும் சீலிங் மாதிரி போட்டு லோ ரூஃப் போட்டுட்டு அதை பரணையாக யூஸ் பண்ணிவிட்டு அண்டு இந்த பக்கம் வந்து ஓப்பனாக விட்டுடலான்னு பார்த்தோம். பட் அது ஸ்பேஷியஸாக இருக்காது. ஏன்னா அது 4-5 அடி பார்த்திங்கன்னா 4x5 20 அடி சதுரம் தான் வரும். பட் வேறஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு 17 அடி ரூம் நீட்டு. ஸோ 17 x 1.5 பார்த்திங்கனாலே 35 கிட்ட வந்துடும். ஸோ மெஷர்மெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இது அதிகமாகவே இருக்கும். அண்டு இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கும் லோ ரூஃப் தான் போட்டிருக்கோம். அதுக்கு போடல, ஏன்னா அது கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும் அப்படின்றதுனால மாஸ்டர் பெட்ரூமுக்கு. இது செகண்ட் பெட்ரூம்ன்றதுனால இதுக்கு லேப்ட் சைட் பை சைட் பேரலாக என்ன போட்டிருக்கோன்னா, இதுக்கு வந்து லோ ரூஃப் போட்டிருக்கோம். லோ ரூஃப்னால் என்னென்னா, ஒரு 7 அடி வரைக்கும் லென்டில் லெவல்லே ரூஃப் மாதிரி போட்டுரும். அண்ட் அதுக்கு மேலே இருக்க 3 அடி வந்து பார்த்திங்கன்னா ரூஃப்லேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு பரணையாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் வந்து என்னவா போட்டிருக்கோன்னா, அந்த லோ ரூஃப் போட்டு அண்ட் இதை மேட்ச் பண்ணிட்டோம். அண்ட் அடுத்தது என்ன பண்ணியிருக்கோன்னா, அடுத்தது அந்த இன்னொரு அட்டாச்மெண்ட் இன்னொரு பார்ட்டிஷன் பண்ண இல்லைங்களா, ஒரு ரூம் ஒத்தக்கல் செவரு வச்சு. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அந்த ரூஃப்க்கு வந்து எல் ஷேப்பில் லேப்ட்டு போட்டிருக்கோம். அண்டு அட் லாஸ்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நேற்று வந்து ஃபஸ்ட்டு பூசியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சிமெண்ட்லாம் போட்டு ரத்தக்கல் வச்சு கட்டியிருந்தாங்க. அதில் வந்து இப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி சிமெண்ட் வச்சு பூசியிருக்காங்க சம்புக்கு. இந்த சிமெண்ட்டில் சம்புக்கு பூச சொல்ல இதில் லீக்கேஜ் ஆயில் அல்ட்ராடெக் யூஸ் பண்ணி மிக்சரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தண்ணி லீக்கேஜ் ஆகுதுன்னு சொன்னதுனால அதை யூஸ்